கோடை விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மணிசெல்வம். மணிசெல்வம், வணக்கம். கோடை விடுமுறையொட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை எப்படி இருக்கு? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் வருகை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வருகை மிக அதிகமாக இருக்கிறது. இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் சாரையாக ஏற்காட்டிற்கு படையெடுத்து வருகின்றனர். இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் மலைப்பாதையில் பயணித்து வருகின்றனர். மேலும் ஏற்காடு படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து வருகின்றனர். இன்று காலை முதல் கருமேகம் சூழ்ந்து வானம் குழு இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்து வருகிறது. 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் பூத்து குலுங்கும் மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அண்ணா பூங்காவில் பல்வேறு வகையான மலர்களை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். வருகிற நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம்.